இந்த சிறுநீரகங்கள் பாதிப்படைந்தால் எவ்வாறான சிகிச்சை முறைகள் இப்பொழுது அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது? எவ்வாறான சிகிச்சை முறைகளை பெற்றுக்கொள்ளலாம் நோயாளி? சிறுநீரக பாதிப்படைந்த அளவை பொறுத்து நாங்கள் அதை வகைப்படுத்துகிறோம். அதாவது அவர் எந்த கிரேட் எந்த ஸ்டேஜில் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வகைப்படுத்துகிறோம். நாங்கள் 1, 2, 3, 4 சொல்லி வகைப்படுத்துகின்றோம். அதாவது அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்குமானால் அவர்களுக்கு நாங்கள் மருந்துகளை கொடுப்பது, இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதன் மூலம் அவர்கள் அந்த மேலும் அவருடைய சிறுநீரகம் பாதிப்படுவதை தடுக்கின்றோம். அதை விட நாங்கள் அவர்களுக்கு உணவு பழக்க வழக்கங்களை கொடுக்கிறோம். இந்த உணவுகளை சாப்பிடுகிறோம், இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது என்ற உணவு பழக்க வழக்கங்களை பற்றி அறிவுரைகளை கூறுகிறோம். உடற்பயிற்சி பற்றி அறிவுரைகளை கூறுகின்றோம். இதன் மூலம் நாங்கள் சிறுநீரகம் மேலும் பாதிப்படையாமல் தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். ஆனால் இப்படி செய்தும் ஒன்று நோயாளிகள் அதாவது அறிவுரைகளை பின்பற்றுவதில்லை. சில வேளைகளில் அவருடைய நோயின் தன்மை காரணமாக சிறுநீரகம் பழுதடைந்து கொண்டு போய், அதாவது எண்ட் ஸ்டேஜ் ரீனல் ஃபெயிலியர்னு சொல்லுகின்ற, அதாவது சிறுநீரகம் முற்றாக செயலிழந்து விடுகின்ற ஒரு நிலைமையை அடைகின்றார். அப்படியான நிலைமையை அடைந்த பின்பு அவர்களுக்கு நாங்கள் சிறுநீரகத்தை மாற்று ஒரு சிறுநீரகம் செயலிழந்து விட்டதனால் அதற்கு மாற்றீடான ஒரு சிகிச்சையை வழங்க வேண்டி இருக்கின்றது. அதற்கு வெவ்வேறு முறைகள் இருக்கின்றன. ஒன்று நாங்கள் சிறுநீரகத்தின் பிரதான தொழிற்பாடு கழிவுகளை அகற்றுவது. சிறுநீரகம் தெளிந்த பிறகு கழிவுகள் உடலிலே தேங்குகின்றன. அப்படி உடலிலே தேங்குவதன் காரணமாக இருதயம், மூளை, மற்ற உடல் உறுப்புகள் பாதிப்படையும், கால் வீக்கமடையும். அப்படியான காரணங்கள்லாம் நாங்கள் அவர்கள் அந்த சிறுநீரகத்திய அந்த தொழிற்பாட்டை வேறு ஒரு கருவிகளை பயன்படுத்தி நாங்கள் மேற்கொள்ள முயற்சிக்கின்றோம். அதற்கு முக்கியமான 2 விஷயங்கள் பார்க்கிறோம். ஹீமோடயாலிசிஸ் சொல்லப்படுகிற ரத்த சுத்திகரிப்பு ஒன்று, மற்றது பெரிட்டோனியல் டயாலிசிஸ் சொல்லப்படுகின்ற வயிற்றினுள்ளே ஒரு குழாயை பொருத்தி அதனுடைய ஒரு திரவங்களை பயன்படுத்தி அந்த கழிவுகளை அகற்றுவது. இதுதான் சாதாரணமாக 2 நாங்கள் உடனடியாக பயன்படுத்துகின்ற முறை. ஆனால் இவைகள் நீங்கள் வாழ்க்கை காலம் பூராகவும் செய்து கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதற்கு நாங்கள் ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்கக்கூடிய சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை, அதாவது டிரான்ஸ்பிளான்ட் சொல்லுகின்ற ஒரு சிறுநீரகத்தை வேறு ஒருவரிடம் இருந்தோ இல்லது இறந்த ஒருவரிடம் இருந்தோ எடுத்து நாங்கள் சிறுநீரகத்தை அவருக்கு இன்னொருத்தர் சிறுநீரகம் செயலிழந்தவருக்கு பொறுத்துறோம். அதுதான் நிரந்தரமான ஒரு சிகிச்சை முறை.